நீயா உன் முடிவை தேடிக்கிட்டல? இந்த செடி வித்தியாசமான செடி. தான் கிட்ட மாற்றவங்கள அவ்வளவு சீக்கிரத்துல விடாது. இருக்கி நீ அப்படியே இருக்க வேண்டியதுதான். இதோட உன் ஆத்மாவுக்கு அழிவு காலம் வந்துருச்சு. நான் அங்க போறேன். என் முதல் வேலை அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம தடுக்கிறது. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே வெண்ணிலாவை உனக்கு துணையா அனுப்பி வைக்கிறேன். சரியா? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாதாம் பால் எப்படி இருக்கு? அது சரி முத்து மாமா, எதுக்கு அந்த ரூம்ல இருந்து இங்க வந்துட்டோம்? நல்ல கேள்வி. அது என்னன்னா, அங்க வாஸ்து சரியில்லை. ஆரம்பத்திலிருந்து ஒரே டிஸ்டர்பன்ஸ். நான் நினைக்கிறேன் அது ஈஸ்ட் ஃபேசிங், செட் ஆகாது. இது நார்த் ஃபேசிங், சூப்பரா செட் ஆகும். அது மட்டும் இல்ல, அங்க என்னடா நான் பேச பேச தூங்கிடுறோம், பேச பேச சண்டை போட்டுறோம். சம்திங் ராங். நீ எவ்வளவு நேரம் அந்த பாலையை குடிச்சிட்டு இருப்ப? வெய், எந்திரி. ஓ, ஏமா அதுக்குள்ள நீ புசு புசுன்னு பெருமூச்சு விடுற? நான் ஒன்னும் பெருமூச்சு விடலையே மாமா. நீ விடல? நீ விடல, நானும் விடல. நம்ம 2 பேர் திறந்த ரூம்ல வேற யாருமே இல்ல. அப்புறம் எப்படி புஸ் புஸ்? மனப்பிராந்தி. போ. மாமா, ஐயோ, எப்படி பாம்பு உள்ள வந்துச்சு? ஷேர் ஆட்டோல வந்திருக்கோம். டேய், அதுவா முக்கியம். இது காட்டுக்கு நடுவில் இருக்கிற ரெசார்ட், அதனால தான் பாம்பு வந்திருக்கு. இப்போ அதை வெளியே எப்படி விரட்ட போறோன்றதான் முக்கியம். நீ சைலண்டா இரு. அதை நான் எப்படி ஒரே நிமிஷத்துல தூக்கி வெளியே போடுறேன்னு மட்டும் நீ பாரு. அந்த பெட்ஷீட். ஐயோ இல்ல முத்து மாமா, பாக்குறதுக்கு சாதாரண பாம்பு மாதிரி இல்ல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுவும் பண்ண வேணாம், கிட்ட போகாத. சொன்னா கேளு மாமா. நம்ம போன் பண்ணி யாரையாவது வர வைக்கலாம். எது? போன் பண்ணி யார வர வைப்ப? இங்க யார் வருவா? அது வரைக்கும் ஏற்கனவே லேட்டோ லேட்டு. நீ சும்மா இருக்க நேரம், நான் பாத்துக்கிறேன். நீ தள்ளு. மாமா, நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்துத. சும்மா இருக்க நேரம், நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? ரூம்ல போயிரு. அதை விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறது வரைக்கும் அங்கே இருப்போம். ஐயோ மாமா, சொன்னா கேளு முத்து மாமா. யாருக்காச்சும் ஒரு போன் பண்ணி சொல்லு மாமா. யாருக்குமா போன் பண்ணலாம்? யாருக்கு போன் பண்ணலாம் சொல்லு? வனத்துறை அதிகாரிக்கு பண்ணலாமா? கொரோனா டைம்ல யாரும் வர மாட்டாங்க. சும்மா இருக்கே நீ வேற போன் பண்ணுங்க. அதுன்னு நீ போ, தயவு செய்து போ. பாம்புக்கு நான் மாஸ்க மாட்டி வெளியே விட்டுட்டு வரேன். போ போமா. டேய், பாத்து பாத்து பாத்து. போயிடு போயிடு போய். என்ன நீ ஜம்ப் பண்ணி வர? இத பார், நான் வெக்கத்தை விட்டு ஓப்பனா உன்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் நைட். காலம் கடந்து நடக்குது. தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாத. நீயா படத்துல நீயும் உன் ஜோடியும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போது 4 பேர் வந்து கெடுத்தாங்கல்ல, உனக்கு கோவம் வந்துச்சுல? அதே மாதிரி தானே எனக்கும். புரிஞ்சுக்கோ, போயிடு. நாகராஜா, நீ நாகராஜாவா நாகராணியாவா தெரியலையே. யாரா இருந்தாலும் சரி, தயவுசெய்து போயிடு. விட்டலாச்சாரியா படம் மாதிரி இருக்கு. எவ்வளவு தூரம் ஒருத்தன் சொல்லியும் அவனை கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்கறனா, இதுல இருந்தே தெரியுது நீ ஆம்பளை பாம்புல பொம்பளை பாம்புன்னு டார்ச்சர் பண்றிய. ஆடு, நீ எவ்வளவு ஆட முடியுமோ அவ்வளவு ஆடு. உன்னை என்ன பண்ற மட்டும் பாரு. இப்போ
ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாடுறதுக்கு பெட் மேலாம் பூவெல்லாம் போட்டு வச்சிருந்தா நீ படுத்துட்டு போஸ் கொடுக்குறியா? நீ நல்ல பாம்பு நினைச்சேன், கெட்ட பாம்பா இருக்கிற நீ. இரு, நீ இங்கே இரு, வர வந்து உனக்கு வச்சுக்கிற. இருடி. இறைய என் கையில கொடுத்துட்டு நீ வெளியே போயிட்ட. எனக்கு வசதியா போச்சு முத்தரசா. வெண்ணிலா தனியா மாட்டிக்கிட்டா, நான் முடிச்சிடுறேன். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மாமா என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க மாமா, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மாட்டிக்கிட்டியா? சரி, பத்திரம். ரொம்ப நன்றி மாமா. என்ன ஏதுன்னே தெரியல, இது எப்படி நடந்த மாயம்னு தெரியல. நான் எப்படியாவது அந்த கிளையில இருந்து மீண்டு வரணும்னு தான் பாடுபட்டேன். ஆனா உங்க கைப்பட்டதும் எனக்கு பழைய மாதிரி உருவமே திரும்ப கிடைச்சிருச்சு. கண்டிப்பா இது சாப விமோச்சனம் மாதிரி தான். விட மாட்டேன், இனி அந்த நாகமோகினியை விடவே மாட்டேன் மாமா. உங்க 2 பேரையும் சேர விடாம தடுக்க பாக்குறாளே, அவளை ஏதாவது பண்ணி உங்களை கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். ஆத்தா, உனக்கு கருணையே இல்லையா? ஒரு தீய சக்தி இப்படி நல்லவங்களை போட்டு படுத்து எடுக்குது. அதுவும் 1 தடவை 2 தடவைன்னு இல்ல, தொடர்ச்சியா வெண்ணிலாவுக்குன்னு துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே இல்லையா? வேற வழி இல்லை. வெண்ணிலாவை காப்பாத்த இதை விட்டா வேற வழியே இல்லை. போறேன், நான் போறேன். ஏய் நாகமோகினி, உன்னை ஏவி விட்டவங்கிட்டே நான் போறேன். வந்துச்சு. ஐயோ முத்து மாமா, முத்து மாமா கொஞ்சம் சீக்கிரம் வா. முத்து மாமா, முத்து மாமா, முத்து மாமா. நாகராஜா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத நாகராஜா. ஒரு பொண்ணுக்கு அம்மா. ருத்ரா ஏற்கனவே தாய் இல்லாத பொண்ணு. அவளை காப்பாத்துறதுக்காகவாவது நான் உயிர் வாழணும். தயவு செஞ்சு என்ன கொன்னுடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடு, என்ன விட்டுடு நாகராஜா.
என்ன ஒண்ணும் பண்ணிடாது. முத்து மாமா, முத்து மாமா, கொஞ்சம் சீக்கிரம் வா முத்து மாமா. ஐயோ, போயிடு நாகராஜா, போயிடு நாகராஜா. நாகராஜா, என்ன விட்டுடு நாகராஜா. கதவு லாக் பண்ண ரூம்குள்ள எப்படி வந்தது? தெரியல முத்து மாமா. உன்னை அடிக்க வேணான்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க. வேற வழியே கிடையாது. உன்னை அடிச்சாதான் நீ அடங்குவ. எங்க வெண்ணிலா, இது சாதாரண பாம்பு மாதிரி தெரியல. இது இடம் விட்டு இடம் மாறிட்டே இருக்கு. இல்ல, இது இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து. இதை அடிச்சு கொண்டாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். முத்து மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ சைலண்டா இரு. இது இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். அடிச்சு கொண்டுறேன். ഞാൻ വന്ന വേല ഒരു വഴിയാ മുടിഞ്ഞിടിച്ച് ഇനിമേ നിങ്ങൾ നിമ്മതിയാ തൂങ്ങലാം. இனி உலகத்துல உங்களுக்கு எதிரி யாருமே இல்ல. என்ன சொல்றீங்கன்னு புரியல சாமி. நாகமோகினி தன்னோட சக்தியால முத்தரசனை மயக்கமடைய வச்சுட்டா. வெண்ணிலாவையும் முத்தரசன் கிட்ட நெருங்க விடாம தடுத்திருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகமோகினி வெண்ணிலாவை தீண்டி அவ செத்து போக போறா. ஏய் நம்பூதிரி, நிறுத்து உன் பூஜைய. ഞാൻ പക്കത്തിൽ இருக்கும்போது இவள மாதிரி ஒரு சாதாரண ஆவிய பார்த்து நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இவ சக்தியை விட என் சக்தி பல மடங்கு பெருசு. ഞാൻ இப்ப நாகமோகினிக்கு கொடுத்திருக்கேனே சக்தி, அதுக்கு முன்னாடி சித்ராவெல்லாம் ஒரு கால் தூசு. நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். வேண்டாண்டா, வேண்டாம். இப்படி அநியாயத்துக்கு தொட போகாத. அநியாயம் பண்றவங்களுக்கும் அக்கிரமம் பண்றவங்களுக்கும் இந்த மாதிரியான மந்திரங்களையும்
தந்திரங்களையும் துணையா வச்சு ஏண்டா ஏண்டா இந்த வேலையை பண்ற? இங்க பார், உன் பூஜையை நிறுத்தி என் மாமாவையும் தங்கச்சி வெண்ணிலாவையும் சந்தோஷமா இருக்க விடு. இப்ப நீ நிறுத்தல, உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவ சொல்லு. உன் குறவலைய கடிச்சு கொதறிடு வேண்டா, உன்னை கொன்னு வீசிட்டு வேண்டா. ஏன் முன்னாடி நின்னு பேசக்கூட தகுதி இல்லாதவன் நீ. நீ ஏன் குறவலைய கடிச்சிடுவியா? அதுக்கு முன்னாடி நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப தெரியுதா நம்பூதிரி யாருன்னு? நல்லதுக்காக போராடுறவங்களுக்கு என்னைக்குமே சக்தி அதிகம்டா. உன்னை விட மாட்டேன்டா. அந்த ஆத்தா எனக்கு துணையா இருப்பாடா. நீ என்கிட்ட அவ்வளவு சவால் விட்ட, இப்ப நிறுத்து நிறுத்துன்னு கத்தறிய. உனக்கு முத்தரசனும் வெண்ணிலாவும் சந்தோஷமா இருக்கணுமா? முதல்ல நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறியான்னு பாரு. இல்ல, என்ன விடு, என்ன விட்டு. எல்லா பிரச்சனையும் இவளாலதான். எப்படியாவது இவளை இல்லாம பண்ணுங்க சாமி. இவ மொத்தமா இல்லாம போனதா நாம நினைச்சது எல்லாமே நடக்கும். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் வயித்துல பிறக்கல, இருந்தாலும் என் மாமா ஒண்ணுதானே இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளவு தூரம் நம்பிட்டு இருக்காரு. எதுக்காக அவருக்கு இத்தனை சதி பண்ற? இப்படி பூஜை நடத்தி அவங்கள சேர விடாம தடுக்கிறியே, நியாயமா உனக்கு? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், என்னதான் என் மாமாவோட வாழ விடாம நெருப்புல எரிச்சு கொன்னுட்ட. ஏன் இப்படி வெண்ணிலாவை சீரழிக்கிற? அவளையாவது சந்தோஷமா மாமா கூட வாழ விடலாம்ல, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? அச்சோ, இவ தொல்லை தாங்க முடியல சாமி. முதல்ல இவளை அடிச்சு விரட்டுங்க. இப்படி மனசு கரையிற மாதிரி பேசினா விட்டுடுவோமா? வேண்டாம். ஸ்வேதா, ஒழுங்கா என் முத்தரச மாமாவை மறந்துரு. முத்தரச மாமாவை நீ கட்டிக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அதனாலதான் வெண்ணிலா இவ்வளவு கஷ்டப்படுறா. இத்தனை பிரச்சனையும் அதனாலதான். முத்தரச மாமா மனசுல நீ இல்லவே இல்ல. தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை விட்டு விலகிடு. நீ வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் இப்படி மந்திரத்தையும் தந்திரத்தையும் பண்ணி அவங்கள சீரழிக்கிற? சாமி, இவளுக்கு இறக்கமே காட்டாதீங்க. இவளை எப்படியாவது காலி பண்ணிடுங்க. சித்ரா, ஏய், உன்னால தாண்டி என் வாழ்க்கையை போச்சு. முத்தரச மாமா மேல ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா உனக்கு வெண்ணிலாவை பிடிக்குங்கிறதுக்காக என் வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்ட. உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன். முத்தரச மாமாவை என்னால மறக்கவும் முடியாது. என்னோட ஜன்ம எதிரியே இவதான் சாமி. இவளை விட்டுறாதீங்க. என் கண் எதிரிலேயே இவளை ஏதாவது பண்ணுங்க. அப்பதான் என் மனசு ஆறும். கொண்டு வா. வேண்டாம், ஐயோ வேண்டாம். என்னை எதுவும் பண்ணிடாத.